உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் இணைகிறதா தேமுதிக என்பது குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகிற என்டிஏவில் தன்னை இணைத்து கொண்டு சட்டமன்ற தேர்தல் களத்தை சந்தித்ததை நாடு மறந்திருக்க முடியாது. அன்றைக்கு அந்த என்டிஏ கூட்டணியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அந்த கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இடம்பெறுவது முடியாமல் போனது. ஆக அன்றைக்கு 2021 தேர்தல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தமட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி அதிமுகவுக்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று 75 சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கூட்டணி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பலம் மிக்க எதிர்கட்சி தலைவராக வருகிற சூழல் அன்றைக்கு உருவானது. ஆக 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் சுமூகமாக போய்கொண்டிருந்த என்டிஏ கூட்டணியில் அதற்கு பிறகு ஒரு விரிசல் விழ ஆரம்பிக்கிறது. எதனாலே விரிசல்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் அரசியல் களத்தில் கூட்டணியில் இருக்கிற தலைவர்களையும் விமர்சனம் செய்கிற போக்கை அவர் தொடர்ந்தார். கூட்டணியில் அங்கம் வகிக்கிற தலைவர்களை மதிக்காத ஆணவத்துடன் கூடிய அரசியல் நடவடிக்கைகளை அவர் தொடர்ந்தார். தன்னுடைய அதிரடி பேச்சுகள் மூலமாக அவர் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அதிமுகவையும் முரட்டுத்தனமாகவும் கொச்சையாகவும் விமர்சனம் செய்ய துவங்கினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்தும், புரட்சி தலைவி அம்மா குறித்தும், பேரறிவு பெருந்தகை அண்ணா குறித்தும், தந்தை பெரியார் குறித்தும் அவர் அவதூறாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் குறித்தும் சில பல கருத்துக்களை வேண்டாவிதமாக சகிக்க முடியாத வார்த்தைகளால் அவர் அர்ச்சனை செய்ததையெல்லாம் நாடு
கண்டது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இப்படி பொறுப்பில்லாமல் பேசிய அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற வரை அந்த கட்சியோடு சேர்ந்து பயணிக்க முடியாது என்கிற காரணத்தினாலே 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியை அதிமுக முறித்து கொண்டது. உறவு முறிந்தது என்று பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் ஒரு கூட்டணி அன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. அப்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கிய அந்த கூட்டணியிலே தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்னை இணைத்து கொண்டது. அப்படி இணைத்து கொண்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சில நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. அவ்வாறாகத்தான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். போட்டியிட்ட விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு கடுமையான ஃபைட்டை அந்த தொகுதியில் அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு கொடுக்கிறார். அப்படி கடுமையான ஒரு நெருக்கடியை களத்தில் தந்த விஜய பிரபாகரன் அவர்கள் தேர்தல் எண்ணிக்கையில் துரதிர்ஷ்டவசமாக வெற்றி வாய்ப்பை இழக்கிற ஒரு சூழல் உருவானாலும் கூட இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் தங்கள் புருவங்களை உயர்த்தி பார்க்கிற அளவுக்கு ஒரு மகத்தான வாக்கு வங்கியை பெறுகிற சூழலை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் உருவாக்கி தந்தார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் நமக்கு எழவில்லை. ஆக இப்படி சுமூகமாக போய்கொண்டிருந்த தேமுதிக அதிமுகவின் உறவில் சமீப காலமாக ஒரு தேக்க நிலை உருவானது, ஒரு முரண் உருவானது. எதனாலே முரண்னா, சமீபத்தில் நாடாளுமன்ற ராஜ்யசபாவுக்காக 6 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட போகிறது என்கிற செய்தி வாசிக்கப்பட்டது. ஆக 6 தொகுதிகளுக்கான தேர்தல்னா திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதிகளிலே வெற்றி பெறக்கூடும். 2 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டால் அன்றைக்கு சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்காத பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்வசம் வைத்திருக்கிற 66 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பியை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும். ஆக 2வது ராஜ்யசபா எம்பியை தேர்வு செய்வதற்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்கிற செய்தி ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆர்வத்தை காட்டிய தேமுதிகவுக்கு அதிமுக தலைமையால் தெளிவாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் என்ன காரணத்துக்காகவோ தேமுதிகவால் இந்த அறிவிப்பை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு பிறகுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அரசியல் அணுகுமுறைகளில் தமிழக அரசியல் களத்தில் சில மாறுதல்களையும் மாற்றங்களையும் இந்த நாடு கண்டது. மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை அறிவிக்கிறது. மத்திய அரசாங்கம் தொகுதி மறுவரையை அறிவிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஆளுங்கட்சி முதல் அதிமுக வரை இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு எத்தனிக்கிறது. அதிமுகவும் இதற்கெல்லாம் ஆதரவை தெரிவிக்கிறது. ஆனால் இந்த விஷயத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பகிரங்கமாக சொல்லுகிறது என்னன்னா, நாங்கள் நாடாளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நின்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க போகிறோம் என்று தேமுதிக பேசுகிறது. அதோடு நிறுத்தி கொள்ளாமல்
சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டை கூட அப்பட்டமாக பகிரங்கமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆதரிக்கிறது, பாராட்டுகிறது என்று சொன்னால் இந்த அணுகுமுறைகள் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் விமர்சகர்களுடைய புருவங்களை உயர்த்தி பார்க்க செய்கிறது. அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குகிறது. அவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை வெளியிடுகிறார்கள். என்ன சந்தேகம்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாதை மாறி போகிறதா, அதிமுக கூட்டணியில இருந்து தேமுதிக வெளியேறுகிறதா என்கிற செய்திகளை எல்லாம் அவர்கள் வாசிக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரத்தில் தான் அருமைக்குரியவர்களே, கடந்த ஏப்ரல் திங்கள் 10ஆம் தேதி இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார். ஒரு நாள் தங்குகிறார். மறுநாள் 11ஆம் தேதி அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் உடனிருக்கிறார். அவரை உடன் வைத்துக் கொண்டு அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற செய்தியை, அறிவிப்பை உள்துறை அமைச்சர் வெளியிடுகிறார். அந்த இடத்தில் தேமுதிக இடம்பெற்றதா என்று கேட்டால் கிடையாது. பத்திரிகையாளர்கள் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதாவிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இடம்பெறவில்லை என்று கேட்டால் அவர் பேசுகிறார், எங்களுக்கு அதற்கான அழைப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆக இந்த சூழலிலே தான் அருமைக்குரியவர்களே, நேற்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா ஒரு காணொலியை, ஷார்ட் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஷார்ட் வீடியோவிலே அவர் என்ன பேசுகிறார்னா, நாடாளுகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வானளாவாக புகழ்ந்து பேசுகிறார். திடீரென்று பிரேமலதா அவர்கள் நாடாளுகிற பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் இன்றைக்கு $1,000,000 கேள்விகளாக அரசியல் களத்திலே இருக்கிறது. மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் பேசுகிறார். என்னன்னா, தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நாடாளுகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நல்ல நட்பு இருந்ததாக பேசுகிறார். அண்ணன் தம்பிகளாக அவர்கள் பழகியதாக பேசுகிறார். தேமுதிக தலைவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் நரேந்திர மோடி அவருடைய உடல்நலம் குறித்து ஆர்வத்தோடு விசாரித்தார் என்று பேசுகிறார். விசாரித்த மோடி அவர்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்னை அணுகுங்கள், என்னிடத்திலே பேசுங்கள், நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி பாசமாகவும் நேசமாகவும் நரேந்திர மோடி எங்களோடு நடந்து கொண்டார். ஆக என்னை பொறுத்த மட்டிலே பிரேமலதா சொல்லுகிறார், என்னன்னா, நாடாளுகிற பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு உடன்பிறவாத சகோதரராக தெரிகிறார் என்று சொல்லி நரேந்திர மோடி அவர்களை புகழ்ந்து இந்த நேரத்தில் ஒரு வீடியோவை, காணொலியை அவர் வெளியிடுகிறார் என்று சொன்ன அருமைக்குரிய பெரியவர்களே, நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த மட்டிலே நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அங்கவகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் நிச்சயமாக இடம்பெறுவார் என்பது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. ஆக அரசியல் களத்தை பொறுத்த மட்டிலே 2021 அதிமுக இழந்த அரசாங்கத்தை 2026 அதிமுக மீட்டெடுக்க போகிற தேர்தல் தான் வர இருக்கிற தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தை பொறுத்தமட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து விட்ட அரசாங்கத்தை செய்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலே நாட்டு மக்கள் விரும்பாத அரசாங்கத்தை தருகிற திமுக தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலே இந்த நாட்டு மக்களை அல்லோலப்படுத்துகிற திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லி சொல்லி நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றுகிற திமுக இந்த நாட்டுக்கு தேவையா என்கிற கேள்விக்கு நாட்டு மக்கள் விடை தரப்போகிற தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் களம். அந்த தேர்தல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையிலான
தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் அங்கம் வகிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக அருமைக்குரிய தேமுதிக தோழர்களே, அதிமுகவோடு கரம் கோர்த்து வாருங்கள். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக தலைமையிலே இணைந்து செயல்படுவோம். வரலாற்று மாற்றத்தை உருவாக்குவோம், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க அண்ணன் எடப்பாடியார் புகழ். நன்றி, வணக்கம்.